வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இதுவரை என்னிடம் ஆன்லைன் ஜாதகம் பார்த்தவர்களுக்கும் நேரில் வந்து ஜாதகம் பார்த்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்போ ஒரு புதிய ஜோதிட பதிவா நம்ம குருவிற்கு 12ல் இருந்தால் எதுவும் 2ஆக இருக்கும் வாய்ப்பு. அப்போ குருவிற்கு 12ல் இருந்தால்னு சொன்னோம்னா என்ன அமைப்புன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது நம்ம வந்து மேசராசின்னு எடுத்துக்கலாம். மேசராசிக்கு குரு 12 கூடையவர். இவர் 12லேயே இருந்தால் நமக்கு அந்த வீட்டுல எந்த மாதிரி அமைப்பு வரும், அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் குருவிற்கு 12ல் இருந்தால், குருவிற்கு 12ல் இருந்தால், குருவிற்கு 12ல் இருந்தால், குருவிற்கு 12ல் இருந்தால் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு விளக்கப்பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ விருச்சிக ராசின்னு எடுத்துக்கலாம். விருச்சிக ராசிக்கு குரு 2க்கு 5 கூடையவர். அவர் வந்துட்டு அவர் வீட்டுக்கு 12ல் இருக்கிறார். அதாவது விருச்சிக ராசிக்கு 4ல் இருக்கிறார். அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடம் எந்த வீடு? தாய் வீடு. 4ஆம் இடம் தாய் வீடு, சுகம், வண்டி, வாகனம், ஒவ்வொரு சுகத்திற்கும் இந்த இடம்தான் நமக்கு காரணம். அப்போ இந்த இடத்துல குரு இருந்தால் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4ஆம் வீட்டிலிருந்து தொழிலை பார்ப்பார். 4ஆம் வீட்டில் இருந்தால் தொழில் என்னும் 10ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த 4ஆம் வீடுங்கிறது தாய், தொழில் என்னும் 10ஆம் வீடு தந்தை. அப்ப தந்தை வந்து ஒரே மாதிரி தொழில் செய்யக்கூடியவராக இருக்க மாட்டார். வீட்டிற்கு கவனம் செலுத்தும் நபராக இருக்க மாட்டார். ஃபர்ஸ்ட். 2வது, அந்த தந்தைக்கு 2 மனைவிக்கு உண்டான யோகம் வரும். ஏன்னா இது தாய் வீடு, அங்க குரு தான் திருமணம். அந்த தாய் வீட்டிற்கு 2 அமைப்பு வரும். அப்ப இவருக்கு 2 தாய் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். குருவிற்கு 12ல் இருந்தால் ஒரு 80% ஜாதகர்களுக்கு அவர்களுக்கு 2 மனைவி இருக்கும். இல்லையில் அவருக்கு வரக்கூடிய அவருக்கு தந்தைக்கு 2 மனைவி இருக்கும். நீங்க வந்து அதை வாட்ச் பண்ணீங்கன்னா உங்க ஜாதகத்துல வந்து இது பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு சொல்லக்கூடிய அமைப்பு, குறி சொல்லக்கூடிய அமைப்பு, ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்பு, தெய்வத்தை வழி நடத்தக்கூடிய அமைப்பு, தெய்வ விஷயங்களுக்கு அதிக ஈடுபாடு கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும். இந்த விருச்சிக ராசிக்கு 4ல் குரு இருந்து அந்த குரு 10ஐ பார்க்கும் பொழுது அவங்க கர்மாவையே ஆக்டிவேட் பண்றார். அதாவது கர்மஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றார். அப்போ தொழில், நிரந்தரமான தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு ரொம்ப குறைவு. அதே மாதிரி இப்போ தனுசு ராசின்னு எடுத்துங்க. தனுசுக்கு குரு 4 கூடையவர். தனுசுக்கு குரு 4 கூடையவர். அப்போ தனுசுடைய அதிபதியே குரு. அந்த குரு 3ல் 4க்கு 12லும் தனுசுக்கு 3லும் குரு நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? தனுசுக்கு 4 கூடையவர் அம்மா ஸ்தானம் தான். அதே மாதிரி அவர் 3ல் இருக்கும்போது தைரிய வீரிய ஸ்தானம். அந்த தைரிய வீரிய ஸ்தானங்கிறது வந்து நமக்கு வலுப்பற்றால் தான் சுகம் அனுபவிக்க முடியும். அப்போ அந்த வீடும் அவருக்கும் அதே 9வது பாவகமாக பாக்கியஸ்தானமாக தந்தை வீட்டையே பார்ப்பதனால் அந்த வீட்டிலும் அவர்கள் பாரம்பரியத்தில் 2 மனைவிகள் இருக்கக்கூடிய அமைப்பு வரும். குடும்பத்தில் எல்லாம் 2ஆக, சொத்து 2ஆகும், வீடு 2ஆகும், கூட பொறுப்புகளும் அதே போல குழந்தைகள் எல்லாமே 2ஐ கடந்ததாகவும் 2ற்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்போ குருவிற்கு 12ல் இருந்தால் நமக்கு நஷ்டங்களாக இருந்தாலும் பலவித நஷ்டங்களாகும். லாபங்கள் வந்தாலும் 2 விதமான லாபங்கள் வரும். அப்போ அந்த குரு 12ல் மறைந்திருக்கும் காரணம், நாம வந்து இருக்கும் இடத்தில் முன்னேற்றத்தை சம்பாதிக்க முடியாது. இருக்கும் இடத்தில் முன்னேற்றத்தை சம்பாதிக்க முடியாது. இருக்கும் இடத்தை விட்டு விலகி செல்ல வேண்டும். விலகி சென்றாலே நாம வந்து அந்த நன்மையை எடுத்துக்க முடியும், நன்மையை சம்பாதிக்க முடியும். அப்போ அந்த குரு 5ஆம் பார்வையாக எங்க பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக எங்க பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக எங்க பார்க்கிறார், இந்த எல்லாம் நம்ம வந்து கணக்குல வச்சுக்கிட்டு அந்த இடத்தை எல்லாமே அவர் பர்ஃபெக்டா இயக்குவார், செயல்படுத்துவார். எல்லாத்துலயுமே மனசை போட்டு குழப்பி 2 விஷயமாக செய்வார். அதற்கு உண்டான பலனும் பரிகாரங்களும் நம்ம அவர் சுய ஜாதக பிரகாரம் பார்த்து அந்த கிரக அதிபதிகள் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கிறாரோ, எந்த நட்சத்திர காரகத்துவத்தில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போல் அவர்களுக்கு சில பவர்ஃபுல்லான பாகங்கள் எங்க இருக்கு, அவருக்கு பிரதிபலிக்கக்கூடிய சக்தி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த 2ங்கிற ஒரு விஷயத்தை 2 கலந்து ஒரு விஷயமாக மாற்றி அவருக்கு வெற்றிக்கு உண்டான பாதையாக நம்ம செய்ய முடியும். அதே மாதிரி இந்த
பொதுவே குருவுக்கு 12 இருந்தால் கூட்டு தொழில் ஆகாது. கூட்டு தொழில பெரு நஷ்டம்தான் வரும். கூட்டாளி வளர்ந்துருவான், நாம வளர்ச்சி கம்மியாயிரும். அதே மாதிரி குருவுக்கு 12 இருந்தால் சொந்த தொழிலில் கவனம் அதிகமா இருந்தா தான் சம்பாதிக்க முடியும், இல்லைன்னா சம்பாத்தியம் கம்மியாயிரும். ஏன்னா குருவுக்கு 12 இருக்கும் பொழுது குரு நல்ல ஸ்தானமானங்களில் இருந்தாலும் அவர் அந்த பார்க்கும் பாவகத்தையும் இருக்கும் இடத்தையும் நன்றாக இயக்குவார். அதனால் அதற்கு தகுந்தது போல்தான் நாம் எல்லா விஷயத்தையும் செய்யணும். அப்போ இந்த குருவுக்கு 12 இருந்தால்ங்கிற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.